மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. அனுபல்லவி, அத்தியாயம் 7. டேய், என் சைக்கிள் உன்னால முந்த முடியாதுடா. போடி போடி, என் சைக்கிள் புல்லட் ஸ்பீட்ல போகுது. இவா ஆம வேகத்துல வந்துட்டு என்னோட போட்டி போடுறா. அவ்வளவு நேரம் தன்னை சூழ்ந்திருந்த சிந்தனை வலையிலிருந்து விடுபட்ட பல்லவி பார்த்திபனும் பார்கவியும் செய்து கொண்டிருந்த விவாதம் சண்டையாக விஸ்வரூபம் எடுப்பதற்குள் தடுக்கும் முயற்சியை ஆரம்பித்தாள். 2 பேருக்கும் இன்னைக்கு ஈவினிங் டியூஷன் இல்லையா என அவள் கேட்கவும், இருவரும் சைக்கிள்களை அதற்குரிய இடத்தில் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு புத்தகப்பை மற்றும் லஞ்ச் பேக்குடன் தமக்கையை நோக்கி வந்தனர். இவாஞ்சலின் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லக்கா, அவங்களுக்காக ஸ்பெஷல் பிரேயர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மிஸ் எல்லாருமே அங்க போயிட்டாங்க, அதனால இன்னைக்கு ஈவினிங் டியூஷன் கட் என்று விளக்கம் கொடுத்தபடி இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். இருவருக்கும் சாப்பிட சிற்றுண்டியை கொடுத்தவள் மூட்டுவெளி என தைலம் தடவி விட்டு தூங்கும் வள்ளியம்மாவை காட்டிவிட்டு, ஆச்சி தூங்குறாங்க, சத்தம் போடாம சாப்பிட்டுட்டு பின்வாசல் திண்ணையில உட்காந்து படிக்க ஆரம்பிங்க என்று சொல்ல, அக்கா அப்புறமா படிக்கிறோமே. இவ என்ன பார்த்து ஆம வேகத்துல சைக்கிள் ஓட்டுறேன்னு கிண்டல் பண்ணிட்டான். நான் தான் ஸ்பீடா ஓட்டுறேன்னு இவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் படிக்க உட்காருவேன் என சூளுரைத்தாள் பார்கவி. அதை கேட்டு பார்த்திபன் வாயை பொத்திக் கொண்டு பவ்யமாக நமட்டுச் சிரிப்பொன்றை உதிர்க்கவும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. பாரு பவிக்கா, ஓ முன்னாடியே சிரிச்சு வெறுப்பேத்றான் என காலை தரையில் உதைத்துவிட்டு உறுத்து விழித்தவளை பல்லவி சமாதானம் செய்து படிக்க அனுப்பி வைத்தாள். டேய், சும்மா சிரிச்சு அவளை வெறுப்பேத்தாம போய் படி என பார்த்திபனையும் அதட்ட இருவரும் ஒருவரையொருவர் முறைத்தபடி புழக்கடை திண்ணை பக்கம் நகர்ந்தனர். பல்லவி வள்ளியம்மாவின் அறைக்கதவை மூடியவள் மணியின் வீட்டுக்குச் சென்ற அன்னை திரும்புவதற்குள் இரவு உணவுக்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்தாள். இருட்டவும் பூஜையறையில் விளக்கேற்றி விட்டு கரம் குவித்து அங்கிருந்த ஏழுமலையானின் திருவுருவத்தின் முன்னே நின்று வழக்கம் போல வேண்டிக் கொண்டாள். பின்னர் கரத்தை இறக்கியவளை பார்த்து கண் சிமிட்டியது அவளது வலக்கரத்தின் மோதிர விரலை முத்தமிட்டு கொண்டிருந்த பிளாட்டின மோதிரத்தில் ஏ வடிவில் பதிக்கப்பட்டிருந்த பொடி வைரங்கள். ஏ ஃபார் அணு, ஏ ஃபார் அணு என்று அந்த மோதிரத்தை 1 வாரத்துக்கு முன்னர் குமார கோயிலில் வைத்து எளிமையாக நடந்த நிச்சயதார்த்தத்தில் அவள் கரத்தில் போட்டுவிட்ட தருணத்தில் அவன் கேலியாகச் சொன்னது இப்போது நினைவுக்கு வந்தது அவளுக்கு. கூடவே தந்தையற்றவள், தாயார் கைம்பெண் என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு சபை நடுவே அவளுக்கு பெற்றோராக கடமையாற்றுகிறேன் என்ற பெயரில் வந்து ஒவ்வொரு நொடியும் இதெல்லாம் பயவிக்கு நடக்க வேண்டியது என்று பெருமூச்சு விட்டு தாயாரின் குற்ற உணர்ச்சியை தூண்ட முயன்ற சண்முகநாதன் தனலட்சுமி தம்பதியினரின் குதர்க்கமும் நினைவுக்கு வந்தது. அத்தோடு சர்வலங்கார பூஷிதையாக வந்து நின்ற பைரவி அவளையே அயர வைத்ததும் நினைவுக்கு வந்தது. தன் தாயாரை சபையில் தாம்பூலத்தை மாற்றிவிடக் கூடாதென அவர்கள் பேசியதை கேட்டுவிட்ட பல்லவிக்கு அந்த கணத்திலேயே பைரவி மீதிருந்த பரிதாபம் அகன்றது. அங்கே எங்கே அவளது வாழ்க்கை இருளில் கிடக்க தனது திருமணம் நடந்தால் அவள் வருந்துவாளோ என பல்லவி எண்ணி இருக்க, அதே பைரவியின் வாயால் தனது அன்னையை பற்றிய அவதூறான வார்த்தைகள் வெளிவரவும் யாருக்கும் தெரியாமல் முணுமுணுத்த அவர்களது பாணியிலேயே செல்லாக்காசாக்கிவிடும் வேகம் அவளுக்குள் எழுந்தது. அந்த வேகம் அவளுள் இருந்த குற்ற உணர்ச்சியை துடைத்தெறிந்தது. முதலில் இம்மூவரையும் யார் அழைத்தது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்த கணமே, என் கல்யாணத்தோட எந்த சடங்குகளையும் எங்க அம்மாவுக்கான உரிமையை நான் வேற ஒருத்தவங்களுக்கு நான் தாரவாக்க விட மாட்டேன் என கண்டிப்பான குரலில் தான் பேசியதும் கூட அவளின் மனக்கண்ணில் இப்போது ஓடியது. அவளின் இந்த நிபந்தனைக்கு உமாதேவி எதிர்ப்பு தெரிவிப்பது போல ஆரம்பிக்கவும் மகாதேவன் அவரை பார்வையாலேயே அமைதிப்படுத்தினார். மீனாட்சியோ, ஷெண்பாதான பவிய பெத்தவ, அவளே எல்லா காரியத்தையும் பண்ணட்டும், அவளை சபை முன்னாடி நிக்க கூடாதுன்னு யாரும் சொன்னீங்கன்னா
அது எனக்கும் பொருந்தும் தானே எனக் கேட்டு மருமகளோடு ஊராரின் வாயையும் அடைத்து விட்டார். மொத்தத்தில் அவர்களின் நிச்சயதார்த்தத்தில் கலகம் பண்ணலாம் என வந்த மூவர் கூட்டணி மூக்குடைப்பட்டு 3ஆம் நபர்களைப் போல நிச்சயதார்த்தத்தில் அமர்ந்து எழுந்து சென்றனர். உமாதேவிதான் தொண்டையில் ஏதோ சிக்கியதைப் போல சங்கடத்துடன் இருந்தார். அதனாலேயே பல்லவிக்கு இன்று வரை அவரும் அவரது மகனும் மனம் மாறினார்கள் என்ற செய்தியிலேயே முழுவதுமாக நம்பிக்கை வரவில்லை. கூடவே தங்களின் மெஸ்ஸை ஹோட்டலாக்கும் தனது கனவு கனவாகவே போய்விட்டது என்ற பெருமூச்சும் இழந்தது. இந்த சிந்தனைகளூடே இரவு சப்பாத்தி செய்வதற்கான மாவையும் பிசைந்து முடித்தவள் உருளைக்கிழங்குகளை குக்கரில் போட்டு அடுப்பில் வைத்துவிட்டு நிமிரவும் மொபைல் அழைக்கவும் சரியாக இருந்தது. ஒருவேளை அன்னைதான் மணிமாமா வீட்டிலிருந்து அழைக்கிறாரோ என்று அவசரமாக மொபைலை எடுத்தவளுக்கு தொடுதிரையில் மின்னிய அனுமோகன் என்ற பெயரை கண்டதும் மனதுக்குள் இதமான உணர்வு அவள் தடுத்தும் உதயமானது. அதன் இதத்தை அனுபவித்தபடியே குக்கர் மீது ஒரு பார்வையை பதித்தவள் அழைப்பை ஏற்றாள். ஹலோ, சொல்லுங்க, எதுக்கு கால் பண்ணினீங்க? அவளின் கேள்வி எதிர்முனையில் இருப்பவனுக்கு எரிச்சலை மூட்டியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவனிடமிருந்து உஷ்ணத்துடன் பதில் வந்தது. இதுதான் உனக்கு தெரிஞ்ச மரியாதையா? யார் கால் பண்ணாலும் இப்படிதான் கேப்பியா? இல்லையே, எனக்கு கால் பண்றது 2 பேர் தான். மெஸ்ல இருக்கிறப்போ அம்மா கால் பண்ணுவாங்க. மத்த விஷயம் பேசுறதுக்கு மணிமாமா கால் பண்ணுவாரு. ஆனா அவங்க 2 பேரும் காரணத்தோட தான் பண்ணுவாங்க. அவளின் அமர்தலான பதிலில் அவளுக்கு இன்னும் எரிச்சல் மண்டியது. நான் மட்டும் காரணமில்லாமலா பேசுறேன்? இடியட். 1 வீக் நான் உன்கிட்ட பேசாம தானே இருந்தேன். அதனாலதான் கால் பண்ணுனேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கானோ? எதுவா இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இஸ் இட்? லெட் மீ சே ஒன் திங். ஸ்டோன் கேன் பி broken, பட் we can't break the water. இதே எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை உங்க அம்மாவோட சேர்ந்து சுமந்ததால நீ கொஞ்சம் கொஞ்சமா இறுகி கல்லா மாறிட்ட. பல்லவி, எப்பேற்பட்ட இறுகின கல்லையும் சின்ன உளி உடைச்சிடும். ஆனா தண்ணிய யாராலையும் உடைக்கவோ வளைக்கவோ முடியாது. அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கும். உடையிற கல்லா இருக்காத, வளையிற தண்ணியா இருன்னு சொல்றேன். புரியுதா? சொல்லி முடித்து அனுமோகன் மூச்சு வாங்குவது பல்லவியின் காதில் தெளிவாக விழுந்தது. பல்லவிக்கு இப்போதுதான் என்ன சொல்லிவிட்டோம் என இவன் இந்த குதி குதிக்கிறான் என்று குழப்பம். அதை குரலில் பூசிக்கொண்டபடியே, நான் தப்பா எதுவும் பேசலையே, நீங்க காரணம் இல்லாம கோவப்படுற மாதிரி உங்களுக்கே தோணலையா என வினவவும் அனுமோகன் அயர்ந்து போனான். என்ன இந்த பெண் இவ்வளவு புரிதலின்றி இருக்கிறாள்? தனக்கு என நிச்சயமானவளுடன் பகிர்ந்து கொள்ள அவனுக்கு 1000 விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவன் சொல்வதை கேட்பதற்கு பல்லவியிடம் செவி வேண்டுமல்லவா? சாரி, உனக்கு நான் கால் பண்ணிருக்க கூடாது. திஸ் இஸ் மை ஃபால்ட். ஐ won't கால் யூ பேக் அண்ட் குட் பை என்று வார்த்தைகளை உணர்ச்சியின்றி உதிர்த்துவிட்டு போனை வைத்தான். இல்லை இல்லை, போனை சோஃபாவில் எறிந்தான். இந்த திருமணத்தில் தங்களின் உறவில் தனக்கு இருக்கும் விருப்பத்தை தனது வாழ்க்கை துணையாக போகிறவளிடமும் எதிர்பார்த்தது ஒன்றும் பாதகம் இல்லையே என்ற ஆதங்கம் அவனை வதைத்தது. மடிக்கணினியில் வடிவமைத்து முடித்த டிசைனை சேமித்துவிட்டு அதை மூடி வைத்தான். மனமெங்கும் அன்றொரு நாள் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் கண்ணம் குழிய சிரித்தவளின் பிம்பம்தான். நேரே சமையலறைக்குச் சென்றவன் அவனது பிளாக் காஃபியை போட்டு கப்பில் ஊற்றிக்கொண்டு போனுடன் சிட் அவுட்டில் சென்று அமர்ந்தான். அவளுக்கு பிடித்தமான ஆங்கில பாடலை ஒலிக்க விட்டான். Don't know what to say. Never meant to feel this way. Don't wanna be alone tonight. What can I do to make you mine? Fallen so hard, so fast this time. What did I say? What did you do? How did I fall in love with you? அந்த பாடல் வரிகள் அவனது மனதில் உள்ள எண்ணங்களைத்தான் பிரதிபலித்தன. எப்படி பல்லவியை கண்டதும் மதிமயங்கி போனோம் என்பது அவனுக்கே புரியாத புதிராகத்தான் இருந்தது. அவளிடம் உணர்ந்த காதலை அவளும் தன்னிடம் உணர தான் என்ன செய்ய வேண்டும் என்பதே அவனுக்கு புரியவில்லை. அவனது எண்ணம் போகும் திக்கை உணர்ந்த அவனது மனசாட்சி, வாட், காதலா? நீ அவளை காதலிக்கிறியா? ஜோக் ஆஃப் த இயர் மேன் என அவனை கேலி செய்தது. ஆனால் அவன் மட்டுமே அறிவான், அந்த நிச்சயதார்த்த விழாவில் அவளை கண்ட கணத்திலேயே
அவளை காதலிக்கத் தொடங்கிவிட்டான் என்பதை. அந்த காதல்தான் முறிந்த நிச்சயதார்த்தத்தை பற்றி அவனை யோசிக்க விடவில்லை. அந்த காதல்தான் தாய் சொல் தட்டாத பிள்ளையான அவனை பல்லவியை தவிர வேற யாரையும் மணக்க மாட்டேன் என அன்னையிடமே பிடிவாதமாக சொல்ல வைத்தது. தனக்கு பல்லவியிடம் இருப்பது வெறும் பிடித்தம் மட்டுமில்லை, அது காதல்தான் என உணர்ந்தவன் எஸ், ஐ லவ் பவி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இனியாவது அவனுக்குள் இருக்கும் மனசாட்சியின் மரமண்டையில் இந்த விஷயம் உரைக்கட்டும் என எண்ணினானோ என்னவோ. அவன் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் வெள்ளை நிற பாட் ஒன்றில் அழகுக்காக வைத்திருந்த அரேலியா செடியின் வெள்ளை பார்டரிட்ட இளம்பச்சை நிற இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. அதே காற்று அவனது குழலை களைத்து நெற்றியில் சரிய விட்டு விளையாடியது. ஆனால் அதுவோ, கையில் வைத்திருந்த பிளாக் காஃபியோ, காதில் இனிமையாக ஒலித்த பாடலோ எதுவுமே அவனது மனதின் ஆதங்கத்தை குறைக்கவில்லை. கடைசி மிடற காஃபியை குடிக்கும் தருவாயில் மகாதேவன் மகனுக்கு அழைத்தார். வழக்கமாக உற்சாகத்துடன் கேட்கும் மகனின் குரலில் இன்று ஏன் சுரத்தில்லை என கவலை கொண்ட மனிதர் ஏதேனும் பிரச்சனையா என வினவ, அவனோ தலைவலி என்று சொல்லி சமாளித்துவிட்டு போனை வைத்தான். அதன் பின்னரும் இரவு உணவை கூட உண்ணாதவனாய் சிட் அவுட் இருக்கையிலேயே காதில் ஹெட்போனை மாட்டியபடி அமர்ந்து விட்டான். அதே நேரம் இளஞ்சியில் பல்லவியோ கையில் வைத்திருந்த சப்பாத்தி வில்லலை வாயருகே கொண்டு செல்வதும் பின் தட்டில் வைப்பதுமாக இருந்தாள். சற்று நேரத்துக்கு முன்னர் அழைத்த மகாதேவன் சொன்ன செய்திதான் அவளை இந்த குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. இதுவரைக்கும் அணு இவ்வளவு டல்லா பேசி நான் கேட்டதே இல்லடா. கேட்டா தலைவலின்னு சொல்றான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு மனசு சரியில்லை. ஒரே பையனை வெளியூருக்கு அனுப்பிட்டு அவன் அங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்கான்னு புரியாம அல்லோல் படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பவிமா. அனுமோகனுக்கு தலைவலி வந்ததற்கான காரணத்தை பல்லவி அறிவாளே. தன்னிடம் பேச்சை ஆரம்பித்த போது அவனது குரலில் இருந்த எதிர்பார்ப்பும், பின்னர் தனக்கு அறிவுரை சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்த போது குரலில் இருந்த இறுக்கமும் அவளுக்குத்தான் இப்போது குற்ற உணர்ச்சியை தூண்டியது. எடுத்ததும் அவன்கிட்ட நீ ஏன் கால் பண்ணன்னு கேட்டிருக்க கூடாது பவி. அவ சொன்னது சரிதான். நீ இறுகி கல்ல மாறிட்ட. அதனாலதான் கல் மாதிரியே உணர்ச்சி இல்லாம போயிட்ட என அவளது மனசாட்சியும் அவளைத்தான் முதன்மை குற்றவாளியாக்கியது. பல்லவி முடிவுக்கு வந்தவளாக சப்பாத்தி வில்லலை தட்டிலேயே வைத்தவள் கேள்வியாய் பார்த்த குடும்பத்தினரிடம், நான் பின்வாசல் திண்ணையில உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தட்டுடன் வெளியேறினாள். சாப்பிட போறதுக்கு எதுக்கு மொபைலு என்று நமட்டுச் சிரிப்புடன் பார்கவி கேட்க, செண்பகாதேவியும் வள்ளியம்மாவும் பார்த்திபனுடன் சேர்ந்து அதே நமட்டுச் சிரிப்பை உதிர்த்தனர். பல்லவி புழக்கடை திண்ணைக்கு சென்றதும் தட்டை ஓரமாக வைத்தவள் மொபைலில் அனுமோகனுடைய எண்ணுக்கு அழைக்க தொடங்கினாள். முதல் ரிங்கிலேயே எடுத்தவன் கேட்ட கேள்வியே, சொல்லு, எதுக்கு கால் பண்ண என்பதுதான். அவள் கேட்டபோது சாதாரணமாக தோன்றிய கேள்விகளே இப்போது அனுமோகன் அவளிடம் கேட்கும்போது மனதிற்குள் வலியை உண்டாக்கியது. ஒருவேளை அவனுக்கும் இப்படித்தான் வலித்திருக்குமோ? அதனால்தான் அவன் இறுக்கத்துடன் பேசியிருப்பானோ? ஏன் இவ்வாறு பேசினோம் என தன்னைத்தானே நொந்து கொண்டவளாக பல்லவி பேச ஆரம்பித்தாள். அது தேவா மாமா கால் பண்ணினாரு. நீங்க என்று சொற்கள் கோர்வையின்றி தடுமாறியது. என்ன சொல்ற, எனக்கு புரியல என்றான் அவன் சட்டென்று. அது நீங்க மாமா கிட்ட பேசினப்போ உங்க குரல் சரியில்லைன்னு என்றவளின் குரலில் வேகமாக இடையிட்டது அவனது குரல். சோ அவர் சொன்னார்னு பரிதாபப்பட்டு கால் பண்ணியா? இணக்கம் மறைந்து இறுக்கம் மட்டும் வியாபித்திருந்த அனுமோகனின் குரலில் வாயடைத்து போனவளாக என்ன சொல்லி அவனை அமைதிப்படுத்துவது என புரியாது திகைத்தாள் பல்லவி.